அனைவருக்கும் வணக்கம். ஸ்பேரோடெக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐடிக்காக ஓல்ட் ரீஜியம் செலக்ட் பண்ண ஒவ்வொரு எம்ப்ளாயும் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுக்கணும். அதை பற்றி தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். அதில் இருக்கக்கூடிய சில அப்டேட்டான விஷயங்களையும் இப்போ நம்ம பார்ப்போம். இந்த செல்ஃப் டிக்ளரேஷனை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் ஐடியில் லாகின் பண்ணுறது சிரமமாக இருந்துச்சுன்னா, இனிஷியேட் ஐடியில் அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அனைத்து எம்ப்ளாய்க்கும், அதாவது ஓல்ட் ரீஜியம் செலக்ட் பண்ண அனைத்து எம்ப்ளாய்க்கும் நீங்கள் அதை கொடுக்க முடியும். ஸோ இனிஷியேட் ஐடியில் லாகின் பண்ணுங்கள். இந்த மந்த்து 10 டேட்டுக்குள்ளே இந்த செல்ஃப் டிக்ளரேஷனை கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ தான் உங்களுக்கு ஐடி டிடெக்ஷன் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10 டேட்டுக்குள்ளே இந்த வேலையை சீக்கிரமாக முடிங்க. ஓகே, இப்போது கலஞ்சிம் வெப்சைட்டில் இனிஷியேட் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து சைன்இன் பண்ணுங்கள். சைன்இன் பண்ணதும் வரக்கூடிய இந்த பேஜில் எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸில் இன்கம் டேக்ஸ் டெக்ளரேஷன் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன் நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். இந்த பேஜில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஐடி டிக்ளரேஷன் ப்ராக்கெட்டில் எம்ப்ளாயி பை பென்ஷனர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இப்போ உங்கள் ஆஃபீஸில் உள்ள அனைத்து நேமும் உங்களுக்கு ஷோ ஆகும். மேக்ஸிமம் எல்லாருக்குமே நேம் ஷோ ஆகும். அப்படி ஷோ ஆகலை அப்படின்னாக்கா மேலே இருக்கக்கூடிய இந்த சர்ச் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணால் அதில் எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி நம்பர் அப்படின்னு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். அதில் எம்ப்ளாயி நேமை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய நேமை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய கோ என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுடைய நேம் திரும்ப உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ அவங்க நேமுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஐடி ரீஜியம் கொடுக்கப்பட்டிருக்கும். அவங்க ஓல்டு ரீஜியமாக நியூ ரீஜியமாக செலக்ட் பண்ணியிருக்காங்களான்னு கொடுக்கப்பட்டிருக்கும். மேக்ஸிமம் உங்கள் ஆஃபீஸில் உள்ள எல்லாருக்கும் செக் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேருக்கு இல்லைனாக்கா நீங்களே இப்போது ரீஜியம் செலக்ட் பண்ணிக்கலாம். அது நீங்கள் பார்த்துட்டு யார் ஓல்டு ரீஜியமோ அவங்களுக்கு நேமுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அந்த சர்ச் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் தான் ஷோ ஆகும். இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஓல்டு ஆர் நியூ ரெண்டுமே செலக்ட் பண்ணலன்னா அதை செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்டாஃபை பார்த்தீங்கன்னா ஓல்டு ரீஜியம் டேக்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு நம்ம இந்த டிக்ளேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி தான் ஹவுசிங் லோனாக இருக்கட்டும் இல்லை எல்ஐசியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நம்ம அதில் ஏற்ற போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. கிளிக் ஆன் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு கொடுக்கப்பட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் இந்த இன்கம் டேக்ஸ் என்ற ஆப்ஷன், இந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடிய இந்த இன்கம் டேக்ஸ் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது நியூ டேப்பில் பக்கத்துலேயே நியூ டேப்பில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். எக்ஸ்டர்னல் லிங்க் போகலாமான்னு கேட்கும். ஓகே கொடுங்க. இப்போ அது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்டில் அது உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இதான் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு வெப்சைட்டு. இதில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம கடித்தம் செய்யக்கூடிய ஹவுசிங் லோனாக இருக்கட்டும், அது எல்ஐசி ஆர் டியூஷன் ஃபீஸ் இது போல் எது வேணால் இருக்கட்டும், எந்தெந்த செக்ஷனில் நம்ம அதை கொடுக்கலாம் அப்படின்னு இந்த பிளேஸில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ டிக்ளேர் கொடுக்கும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்காக அந்த வெப்சைட் நமக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இதான் ஒரு புதிய அப்டேட்டு. அடுத்தது இப்போது கலஞ்சியம் வெப்சைட் டேபே இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிப்போம். ஓகே, இந்த எம்ப்ளாய்க்கு இப்போ நம்ம டிக்ளேர் கொடுப்போம். இந்த டிக்ளேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நோட் அப்படின்னு கொடுத்து ஒரு 3 பாயிண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை ஒரு டைம் படிச்சுக்கோங்க. முக்கியமாக இதில் என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலரியில் ஆட்டோ டெபிட் பண்ணக்கூடிய ஜிபிஎஃபாக இருக்கட்டும், சிபிஎஸ் ஆர் என்ஹெச்ஏஎஸ்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம டிக்ளேரில் கொடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் அடிஷ்னல் சிபிஎஸ் அமௌண்ட் எந்த செக்ஷனில் கழிக்கப்படணும் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது ஒரு டைம் நீங்கள் படிச்சுக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட்டில் ஆல்ரெடி நான் இவருக்கு ஹவுசிங் லோன் ஆட் பண்ணிட்டேன். இருந்தாலும் இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் நீங்கள் ஆட் பண்ணலைன்னா உங்களுக்கு காமிக்காது. நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த எலமெண்ட்லாம் காமிக்கும். எக்ஸ்ட்ரா எலமெண்ட் நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணணும்னா இது போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டிக்ளேர் கொடுக்க மேலே இருக்கக்கூடிய இந்த 3 கோடை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ரெண்டாவது ஆப்ஷனாக இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அதர் இன்கம் மற்றும் அனைத்து செக்ஷனும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இதில் அந்த எம்ப்ளாய்க்கு நீங்கள் என்ன கழித்தம் செய்ய போகிறீங்களோ அந்த செக்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டை என்ட்ரி பண்ணி சேவ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போது ஹவுசிங் லோன் டீட்டெயில்ஸ் இந்த எம்ப்ளாய்க்கு கிளிக் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஆல்ரெடி இந்த எம்ப்ளாய்க்கு நான் கொடுத்துட்டேன். ஹவுசிங் லோனை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டி டைப் அண்டு பிரின்சிபல் அமௌண்ட்டு, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இது கொடுத்தாவே உங்களுக்கு எடுத்துக்குது. ஸோ நான் இப்போ இந்த எம்ப்ளாய்க்கு ஆட் பண்ணதுனால எனக்கு ஷோ ஆகுது. இப்போ இதையே நான் எடிட் பண்ணணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கான் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணி நம்ம அதை அப்டேட் பண்ணிக்கவும் முடியும். இதே போல் நீங்கள் ஒவ்வொன்றா ஓல்டு ரீஜியமுக்கு தேவையான உங்கள் எம்ப்ளாய்க்கு தேவையான அந்த கழித்தம் செய்யக்கூடிய அனைத்து டீட்டெயிலும் நீங்கள் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கலாம்.
அது மட்டும் இல்லை, கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோடட் ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது நீங்கள் என்ன கடிதத்துக்கு கொடுத்தீங்களோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக வந்து டவுன்லோட் ஆகும். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதே போல் நீங்கள் ஓல்டு ரீஜியம் செலக்ட் பண்ண எம்ப்ளாய்க்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருங்க, டிக்ளரேஷன் கொடுத்துருங்க. 10 தேதிக்குள்ளே கொடுக்க சொன்னதாக வந்து நியூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ 10 டேட்டுக்குள்ளேயே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட் எப்படி எடுக்குதுன்னு நம்ம சேனலில், அதாவது இன்கம் டேக்ஸ் கொடுத்த பிறகு இந்த மந்த்துக்கான ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட் எப்படி எடுக்கிறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். அதான் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்மளோட ஸ்பேரோ டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.